இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பொது சேவை துறையில் கையாள வேண்டிய சவால்களில் பிரித்தாளும் தன்மையும் அரசு நிர்வாக நடைமுறைகளும் அடங்கும். பொது சேவை துறையில் கையாள வேண்டிய முதன்மை சவால்களில் பிரித்தாளும் தன்மையும் அரசு நிர்வாக நடைமுறைகளும் அடங்கும். திறமையான மற்றும் ஆக்கப்பூர்வமான அரசாங்க சேவை வழங்கப்படுவதை உறுதி செய்ய இது அவசியம் என்று அரசாங்க தலைமை செயலாளர் டான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். மேம்பாட்டு திட்டங்களை அங்கீகரிப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் அளவிற்கு சில அரசாங்க நிறுவனங்களில் இந்த போக்கு இன்னும் வலுவாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று புத்ரஜயா புஷ்பானிதாபூரில் 2024ஆம் ஆண்டு தலைமைத்துவ கொள்கை நிகழ்ச்சியை முன்னிட்டு உரையாற்றிய போது ஷம்சுல் அவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் அரசாங்க சேவை வழங்குவதில் இன்னும் ஆக்கப்பூர்வமற்ற மற்றும் போட்டியாற்றல் இல்லாத பழைய முறைகள் பயன்படுத்தப்படுவதையும் அவர் ஒப்புக்கொண்டார். போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாதுகாப்பான கூட்டு முயற்சிகளுக்கு யுனிசெஃப் அழைப்பு. சூடானில் போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்க அனைத்துலக சமூகத்தின் கூட்டு முயற்சிகளுக்கு அந்நாட்டின் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதி அமைப்பின் துணை பிரதிநிதி மேரி லூயிஸ் ஈகிள்டன் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி சூடான் ஆயுத படைகளுக்கும் துணை ராணுவ படைகளுக்கும் இடையில் கடுமையான சண்டை நிலவி வருகிறது. சூடானில் 500 நாட்களாக நீடித்து வரும் சண்டையை தொடர்ந்து அதிகரித்து வரும் இறப்பு மற்றும் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை உயர்வு, பருவகால வெள்ளத்தினால் பேரழிவு போன்றவை அந்நாட்டின் முக்கிய உள்கட்டமைப்புக்கு மேலும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கிடையில் காலரா மற்றும் மலேரியா போன்ற நோய் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. அதோடு மோதல்கள் தொடர்பான பாலியல் வன்முறை சம்பவங்கள் பதிவாகிய வழியில் பசி பட்டினி நாட்டில் சில பகுதிகளை மோசமாக பாதித்து வருகிறது. இந்நிலையில் சூடானில் உள்ள 2,40,00,000 குழந்தைகள் இந்த போரினால் ஆயுத குழுக்களில் ஆட்சேர்ப்பு, பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொல்வது மற்றும் ஊனப்படுத்துவது போன்ற பாதுகாப்பு நெருக்கடிகளை எதிர்கொள்வதை மேரி லூயிஸ் சுட்டிக்காட்டினார். எனவே அந்நாட்டில் மனிதாபிமான உதவிகளை அதிகரித்து பொதுமக்கள் குறிப்பாக பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாப்பதற்கு உடனடியாக போரை நிறுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜொஹூரில் ரசாயன காற்று தூய்மைக்கேடு சம்பவம் தொடர்பில் 2 கைது. ஜொஹூர் மாநிலத்தில் ஜொஹூர் பாரு மற்றும் கோத்தாக் டிங்கியில் ரசாயன காற்று தூய்மைக்கேடு சம்பவம் தொடர்பில் நேற்றிரவு சந்தேகத்தின் பேரில் 2 உள்நாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். லாரி ஓட்டுநரும் அவரின் உதவியாளருமான 23 மற்றும் 28 வயதுடைய அவ்விரு ஆடவர்களும் ஜொஹூர் பாருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இரவு மணி 11 அளவில் கைதானதாக ஜொஹூர் பாரு செலதான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரவுப் சலாமட் தெரிவித்தார். அவ்விரு ஆடவர்கள் மீது பழைய குற்றவியல் வழக்குகள் எதுவும் இல்லை என்பதும் போதைப் பொருளுக்கு அவர்கள் அடிமையாகாததும் பரிசோதனையில் தெரிய வந்ததாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டார். குற்றவியல் நடைமுறை சட்டம் செக்ஷன் 117 கீழ் நேற்று தொடங்கி செப்டம்பர் 16ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 430 கீழ் இவ்வழக்கின் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் ஜொஹூர் பாரு செலதான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இளையோர்கள் மத்தியில் ஏற்படும் இறப்புகளில் தற்கொலை 3வது முக்கிய காரணம். உலக தற்கொலை தடுப்பு தினம் நேற்று. ஆண்டுதோறும் உலக அளவில் சுமார் 7,20,000 பேர் தற்கொலை செய்து கொள்வதாக உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிடுகின்றது. குறிப்பாக 15 முதல் 29 வயதிற்கு உட்பட்டவர்கள் மத்தியில் ஏற்படும் இறப்புகளில் தற்கொலை 3வது முக்கிய காரணம் என அதன் புள்ளி விவரம் காட்டுகின்றது. ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கும் நிலையில் அதில் 90 விழுக்காட்டினர் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதை மருத்துவ ஆய்வுகள் காட்டுவதாக ஸ்னேஹாம் அமைப்பின் தலைவர் டாக்டர் புளோரன்சன் மஞ்சுரத்தம் தெரிவித்தார். தற்கொலை பற்றிய தெளிவையும் புரிதலையும் மக்களுக்கு எடுத்துணர்த்தும் விதமாக சேஞ்ச் த நரேட்டிவ், ஸ்டார்ட் த கான்வர்சேஷன் எனும் கருப்பொருளில் இவ்வாண்டின் உலக தற்கொலை தடுப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. பொதுவாகவே தினசரி வாழ்க்கையில் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தவறுபவர்களை தற்கொலை செய்து கொள்ள தூண்டப்படுகின்றனர். அதில் நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் தற்கொலை சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக முனைவர் புளோரன்சன் சுட்டிக்காட்டினார். 2019ஆம் ஆண்டில் 609 தற்கொலை சம்பவங்களும், 2020ஆம் ஆண்டில் 621 சம்பவங்களும், 2021ஆம் ஆண்டு 1142 தற்கொலை சம்பவங்களும்,
2022ஆம் ஆண்டு சற்று குறைந்து 981 சம்பவங்களும் பதிவாகியுள்ள நிலையில் சென்ற ஆண்டு 2023ஆம் ஆண்டில் சுமார் 10 விழுக்காடு அதிகரித்து 1087 தற்கொலை சம்பவங்கள் நடந்ததாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன என்று அவர் கூறினார். குரங்கம்மை பரவலை தடுக்க PKP அமல்படுத்தப்படாது. நாட்டின் எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை பரவலை தடுக்க COVID-19 பெருந்தொற்று காலகட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு PKPயை அமல்படுத்த சுகாதார அமைச்சு எண்ணம் கொண்டிருக்கவில்லை. அனைத்துலக நுழைவாயிலில் செயல்பாட்டு தர விதிமுறை SOPயை அரசாங்கம் அமல்படுத்தி இருக்கும் நிலையில் எம்பாக்ஸ் கிருமி தொற்று என்று சந்தேகிக்கப்பட்ட 52 சம்பவங்களும் அந்நோய் அல்ல என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை சுகாதார அமைச்சர் டாக்டர் சூல்கிப்லி அகமது தெரிவித்தார். அனைத்துலக நுழைவாயில்களில் சுமார் 62 லட்சம் பயணிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது அவை கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். செயல்பாட்டு தர விதிமுறைகளை பராமரிக்கவும் அதனை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம். குறிப்பாக அனைத்துலக நுழைவாயில்களில் அது தரை, கடல் அல்லது விமான நிலையங்கள் உட்பட எங்களின் தயார் நிலையை குறித்து நீங்கள் கேட்டால் நாங்கள் தயாராக இருக்கிறோம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி என்று அவர் கூறினார். செவ்வாய்க்கிழமை சுங்கை புலோவில் சுகாதார அமைச்சின் பயிற்சி கழகத்தின் 20ஆம் ஆண்டு நிறைவு விழாவை தொடக்கி வைத்த பின்னர் டாக்டர் சூல்கிப்லி செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். மனைவியை துடப்பத்தால் அடித்து துன்புறுத்திய கணவனுக்கு 5 ஆண்டுகள் சிறை. கணவன் கடனாக கேட்ட 500 ரிங்கிட்டையும் பிள்ளையின் தங்கு சங்கிலியையும் கொடுக்க தவறியதால் தனது மனைவியை துடைப்பத்தால் அடித்து அரைந்து உட்பட எட்டி உதைத்து துன்புறுத்திய குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையை நேற்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. பொருள் அனுப்புநராக பணிபுரியும் 33 வயதுடைய சே நொஹுத் அப்னான் சே உமர் கடந்த மாதம் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்நாள் தொடங்கி அவருக்கான தண்டனையை தொடங்க நீதிபதி டாக்டர் அஸ்ரோல் அப்துல்லா உத்தரவை பிறப்பித்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு 8 மணிக்கு வங்சமாஜு தாமான் சித்தாபாக் ஜாலான் ஜெரஜாவில் உள்ள தமது வீட்டில் 34 வயதுடைய நூர் அத்தியா முகமது அலியை துடைப்பத்தை கொண்டு அடித்ததாகவும் அரைந்து அவரை எட்டி உதைத்து உடல் முழுவதும் காயங்கள் ஏற்படுத்தியதாக தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 324 மற்றும் அதே சட்டம் செக்ஷன் 326 உட்பிரிவு ஏவின் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுவதால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது பிறம்படி அல்லது அம்மூன்றில் ஏதேனும் 2 தண்டனைகள் விதிக்கப்படலாம். மருத்துவர்களிடையே பகடிவதை விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும். சபாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பகடிவதையால் பாதிக்கப்பட்ட சில மருத்துவர்கள் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்து சுகாதார அமைச்சு உடனடியாக விரிவான விசாரணையை மேற்கொள்ளும். மருத்துவர்களிடையே நிகழும் பகடிவதை நடவடிக்கைகளில் சுகாதார அமைச்சு சமரசம் செய்து கொள்ளாது என்றும் அதில் தொடர்புடையவர்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அதன் அமைச்சர் டாக்டர் சூல்கிப்லி அகமது தெரிவித்தார். நாங்கள் இன்னும் விரிவான மற்றும் கூடுதல் விசாரணையை தொடருவோம். நாங்கள் ஒரு சுதந்திர அமைப்பை உருவாக்குவதா அல்லது உடனடியாக முடிவெடுப்போம் என்று அவர் கூறினார். பிரிவு தலைவர்கள் மற்றும் நிபுணத்துவ மருத்துவர்களால் வாய்மொழியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட சில மருத்துவர்களை பற்றி உள்நாட்டு ஊடக இணையதளம் ஒன்று அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தது. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் கூறிய ஆயுதங்களை காட்டி மிரட்டுவதுடன் அவதூறான ஆபாசமான வார்த்தைகளாலும் இன இழிவு வார்த்தைகளாலும் துன்புறுத்தப்பட்டதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருந்தது. இதனிடையே சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்காசோவின் உடல் குறைபாடு போலி கேட்பு தொகை விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கும் சில மருத்துவர்களுடன் ஒருபோதும் சமரசம் காணப்படாது என்று சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. பொருளாதார மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்க அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. மடானி பொருளாதார கட்டமைப்பு மூலம் முதலீடு மற்றும் புத்தாக்கத்திற்கு சாதகமான சூழலை உருவாக்குவதோடு பொருளாதார மேம்பாட்டிற்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிப்பதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. நாட்டின் சமூக பொருளாதார மேம்பாட்டு, கலாச்சாரம், கல்வி மற்றும் தொழில்துறைகளில் சீன சமூகத்தின் பங்களிப்பை அரசாங்கம் எப்போதும் அங்கீகரித்துள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். மலேசியா பல இனங்கள் வாழும் நாடு. ஆனால் இதனை நமது பலமாக பயன்படுத்துவதற்கு அல்லது இந்த குறியீடு மற்றும் வேறுபாடுகளை தொடர்ச்சியாக காட்டுவதற்கு
நாம் ஒரு தேர்வு செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற 17வது உலக சீன தொழில் முனைவோரின் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய போது அன்வார் அதனை தெரிவித்தார். அரசாங்கம் ஒரு கொள்கையை வகுத்திருந்தாலும் முதலீடு அல்லது புத்தாக்க கண்டுபிடிப்புகளுக்கு உகந்த சூழலை வலுப்படுத்தும் பங்களிப்பையும் அது சார்ந்திருப்பதாக அவர் விளக்கினார்.